இப்ப ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பாப்போம். அவங்களோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள். ஆட்சி மட்டும் கவிழாம பாத்துக்கிட்டா போதும், அதுவே எங்களுக்கு வெற்றிதான்னு அவங்க நினைச்சாங்க. ஈரான் மீது ஒருதலை பட்சமாக நியாயமற்ற ஒரு யுத்தத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்து இன்றுடன் 7 நாட்கள், ஒரு வாரம் பூர்த்தியாகின்றது. இந்த யுத்தம் தொடர்பாக பல்வேறு செய்திகள், பல்வேறு கட்டுரைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே எக்கனாமிக்ஸ் என்கின்ற ஒரு மிகவும் நம்பகரமான ஒரு சஞ்சிகை அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு கட்டுரையானது உண்மையிலேயே மிகவும் நம்பகரமானதாக, நடுவு நிலைமையுடையதாக இருப்பதாக நான் காண்கின்றேன். இதில் மேலும் பல ஆக்கங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நடுவு நிலைமையோடு எழுதியிருப்பார்கள். ஒரு பக்கம் சாராமல் நாங்கள் ஈரான் பக்கம், அன்றைய அமெரிக்கா பக்கம் அப்படி இல்லாமல் ஒரு நடுவு நிலைமையாக சிலர் தான் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள், செய்திகளை எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இந்த எக்கனாமிக்ஸ் என்ற இந்த சஞ்சிகையிலே அவருடைய தலைப்பே வோ வித்தவுட் அ ஸ்ட்ராட்டஜி, அதாவது எந்த விதமான ஒரு திட்டமிடலும் இல்லாத ஒரு யுத்தம் என்று அவர்கள் அதனை, இந்த யுத்தத்தையே கூறியிருக்கிறார்கள். அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கடுமையாக கண்டித்ததோடு மிக விரைவாக இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த சஞ்சிகையினுடைய கட்டுரையை மையமாக கொண்டு ஒரு காணொளியை தயாரித்திருக்கின்றேன், பாருங்கள். வணக்கம். வாங்க நாம் இன்னைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற பேர்ல நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான ராணுவ நடவடிக்கை பத்தி பார்க்கலாம். அதுக்கு 2 முகம் இருக்கு. அது என்னங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. நாம பேச போற விஷயத்தோட தீவிரம் இதிலே புரியும். இது ஏதோ சாதாரணமான நிகழ்வு இல்ல, இல்லையா? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினே கொல்ல உத்தரவு போட்டாங்க. இது உலகத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு நிகழ்வு. சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். முதல்ல அந்த படுகொலைக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரினா என்னன்னு கேக்குறீங்களா? இது வேற ஒன்னும் இல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்து ஈரானோட தலைமைய குறிவச்சு நடத்தின ஒரு ராணுவ நடவடிக்கை. அவங்களோட ஆரம்பகால நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி கவிழல. கோமினி இறந்த உடனேயே ஒரு மூவர் குழு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஆபரேஷனோட ராணுவ இலக்குகளை விட அரசியல் இலக்குகள் எவ்வளவு சிக்கலானதுங்கிறதுக்கு இதுதான் முதல் அறிகுறி. இப்ப நம்ம இந்த போரோட ஒரு முகத்தை பார்க்கலாம். அதாவது மிலிட்டரி சைட்ல இது எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இங்க இருக்கிற லிஸ்ட பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சும்மா சொல்லல, ஈரானோட கடற்படை, விமானப்படை, அவங்களோட ஏவுகண சக்தின்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. வானத்துல முழு கட்டுப்பாடும் அவங்க கைக்கு வந்துருச்சு. பாக்கறதுக்கு இது ஒரு முழுமையான வெற்றி மாதிரி தான் தெரியும். சரி, இவ்ளோ பெரிய ராணுவ வெற்றிகளுக்கு பிறகு இது ஒரு கச்சிதமான வெற்றின்னு நாம முடிவு பண்ணிடலாம் இல்லையா? ஆனா கதை இங்கதான் ஒரு யூ-டர்ன் எடுக்குது. இப்ப இந்த போரோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ராணுவ வெற்றியை விட்டுட்டு இந்த ஆபரேஷனோட அரசியல் ரீதியான பலவீனங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆபரேஷனோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே அதோட அரசியல் நோக்கங்கள்ல ஒரு தெளிவில்லாததுதான். அதுதான் பெரிய பிரச்சனையா மாறுச்சு. இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பக்கம் இஸ்ரேலோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரடியானது. ஈரானோட மிரட்டலை ஒழிக்கணும். ஆனா அமெரிக்கா பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு குழப்பமான கதை. அவங்க நோக்கம் ஏவுகணைகளை அழிக்கிறதா, அணு ஆயுதங்களை தடுக்கிறதா, இல்ல ஆட்சி மாற்றமான்னு அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாம மாறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வியூகத்துல இருந்த ஓட்ட தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சோ இதனால தான் நாம இத ஒரு பிளவுபட்ட ஆளுமை போர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் பார்த்தா பிரம்மாண்டமான மிலிட்டரி வெற்றி, இன்னொரு பக்கம் பார்த்தா படுமோசமான அரசியல் தோல்வி. இந்த கான்ட்ராஸ்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பாப்போம். அவங்களோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள். ஆட்சி மட்டும் கவிழாம பாத்துக்கிட்டா போதும், அதுவே எங்களுக்கு வெற்றிதான்னு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம சண்டையை இன்னும் பெருசாக்கி தங்களோட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஓகே, இந்த அரசியல் குழப்பத்தாலையும் ஈரான் சண்டைய பெருசுப்படுத்தினதாலையும் என்னென்ன பின்விளைவுகள் வந்துச்சுன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஈரான் தன்னோட தாக்குதல்களை பல பக்கமும் விரிவுபடுத்தினாங்க. இதனால 3 பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு. 1, பிராந்திய அளவுல இது பரவுனது. 2, பொருளாதார அதிர்ச்சி.
3 ஈரானுக்குள்ளேயே ஏற்பட்ட குழப்பம். முதல்ல இந்த சண்டை எப்படி மத்த நாடுகளுக்கும் பரவுச்சுன்னு பாருங்க. சண்டை இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட நிக்கல. வளைகுடா நாடுகள், லெபனான், ஏன் பிரான்ஸ், பிரிட்டன் வரைக்கும் இதோட தாக்கம் போயிருக்கு. நிலைமை மத்திய கிழக்கு முழுசும் வேகமா பரவ ஆரம்பிச்சது. அடுத்து பொருளாதாரம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்திய மூட முயற்சி பண்ணாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. உலகத்தோட எண்ணெய் சப்ளைல 5ல் 1 பங்கு இந்த வழியா தான் போகுது. அப்போ இத மூடுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதோட விளைவு உடனடியா தெரிஞ்சுது. பிப்ரவரி 27ல இருந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 14% ஏறிடுச்சு. இது உலக பொருளாதாரத்துல நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த பொருளாதார அதிர்ச்சி உலக அளவுல இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரே வாரத்துல ஐரோப்பாவுல இயற்கை எரிவாயு விலை 70%க்கும் அதிகமா ஏறியிருக்கு. பாருங்க, உலகம் எவ்வளவு ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்குன்னு. ஒருவேளை நிலைமை இன்னும் மோசமானா என்னாகும்? எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 போச்சுன்னா உலகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி 0.4% குறையுமா? அதே நேரம் பணவீக்கம் 1.2% அதிகமாகும். இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. 3வது கடைசி விளைவு ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டு போரை தூண்டிவிடுறது. அங்க இருக்கிற சிறுபான்மை கிளர்ச்சியாளர்களை ஆதரிக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு. இது கடைசியில ஒரு பெரிய உள்நாட்டு கலவரத்துல கொண்டு போய் விடலாம். அந்த போர் ஈரானோட மட்டும் நிக்காது, எல்லை தாண்டியும் பரவ வாய்ப்பிருக்கு. சரி, இப்போ கடைசியா இந்த போரோட 2 முகத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கதையோட மைய கருத்தை சுருக்கமா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எவ்ளோ பெரிய ராணுவ பலம் இருந்தாலும் தெளிவான அரசியல் நோக்கம் இல்லன்னா அது வெற்றியை தராது. அதுக்கு பதிலா ஒரு பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கும். அதனால இந்த கேள்விய நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். இது மாதிரி ஒரு பிளவப்பட்ட ஆளுமை இருக்கிற போர்ல வெற்றிங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? வெற்றிங்கிறது உண்மையிலே எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த யுத்தம் தொடர்பான பல கேள்விகளுக்கு இந்த காணொளி பதில்களை தந்திருக்கும் என நம்புகின்றேன். தொடர்ந்தும் இது போன்ற விரைவான செய்திகளுக்கு குளோப் தமிழோடு இணைந்திருங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.